நாங்கள் பட்ட துன்பங்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு நாளும் பட்ட துன்பத்துக்கு ஓரளவு நிவர்த்தியை செய்தவர் ரணிலையா என்பதை கூறிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அது மாத்திரமல்ல, எமது கடற்தொழிலாளர் சமூகத்துக்கு பல வழிகளிலும் பல உதவிகளை புரிந்த எமது தலைவர் டக்ளஸ் சிவானந்தா ஊடாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே எமது மக்கள் படும் துயரத்திலிருந்து ஓரளவுக்கு அரிசியாதல் பலையாதல் கொடுக்க வேண்டுமென்று தீர்மானம் எடுத்து மண்ணெண்ணெயை முதற்கொண்டு இந்த இடத்துக்கு அனுப்பி எமது மக்கள் இந்த கஷ்டத்தை போக்கி, அது மட்டுமல்ல இந்திய இழுவப்படகை 75% குறைத்துள்ளோம். அதையும் ரணிலையாவின் அந்த ஏற்பாட்டத்தில் தான் நடந்தது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய குழுவினர் இந்த இடத்திலே அதை பற்றி விவரமாக உங்களுக்கு அறிய தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடு பாரிய பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்த வேளையில் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தனது தலையாய கடமையினை எமது மக்களுக்கு ஆற்றியிருந்தார். அந்த வகையில் எமது மீனவர்கள் எரிபொருள் பிரச்சனையாலும் எமது பொருளாதாரம் நலிவடைந்து காணப்பட்ட நேரமில் எங்களுக்கு உடனடியாக தன் திறமையினால் இந்த நாட்டினை ஒரு நிலைநிறுத்தி மீனவர்களுக்கான எரிபொருளை ஏற்பாடு செய்து தந்திருந்தார். அதன் அடிப்படையிலே எமது மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டு இன்று மீனவர்கள் ஒரு நல்ல நிலையினை எட்டியிருக்கிறார்கள். அத்தோடு நீண்டகால பிரச்சனையாக இருந்த இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமீறிய செயல்பாடுகள் இன்று 75% கட்டுப்படுத்தப்பட்டு எமது மீனவர்கள் தற்போது ஒரு நிம்மதியான தொழில் செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு ஏற்பாடினை செய்து தந்த இந்த ஜனாதிபதி அவர்களை தொடர்ந்தும் எமது நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு எமது மீனவ சமூகம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவினை தெரிவிப்பதற்காகவும் இங்கே இந்த ஏற்பாட்டினை செய்தோம். அத்தோடு எமது மீனவர்களின் பொருளாதாரம் நலிவடைந்த காலத்திலே வெளிநாடுகளிலிருந்து சைனா போன்ற நாடுகளிலிருந்து எரிபொருட்களை எடுத்து எமது மீனவர்களுக்கு 156 லிட்டர் இலவசமாக வழங்கியிருந்தார். அதனால் எமது மீனவர்கள் பெரிய பொருளாதார சுமையிலிருந்து விடுபட்டு ஓரளவு மீன்பிடிப்பதற்கு இலகுவான செயல்பாடுகளையும் அவர் வழங்கியிருந்தார். அதுபோல உலருணவு அரிசியும் வழங்கி வைத்திருந்தார். அதுபோல இப்போது வலையையும் வாங்கி எமதுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடினை செய்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் எமது மீனவர்களினை அக்கறையோடு கவனம் செலுத்தி எமது வாழ்வாதாரங்களையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஜனாதிபதி அவர்களை எமது மீனவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதனை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த பத்திரிகை மாநாடை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நன்றி. எமது மீனவர்கள் சார்பாக இது சம்பந்தமாக நாங்கள் கூறுவதாயின், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது அவர்கள் தான் வெல்ல போகிற ஒரு ஆளில் என்றதே ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்தும் செயல்பாடாகவே தான் இதை செய்வதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது எமது நாட்டில் உள்ள பிரச்சனையில் தமிழ் தேசியத்தை நாங்கள் நிலைநிறுத்துவதை விட எமது பொருளாதாரத்தை தான் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டிய காரணமாக இருக்குது. காரணம், அடிமட்டத்தில் இருக்கிற எமது மீனவ சமுதாயம் ஒரு அரசியல் சார்ந்த அனுபவம் பெறாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து என்னமும் மீட்சி கிடைக்கவில்லை. முதலாவது எமக்கு தேவை பொருளாதாரத்திலிருந்து மீட்சி. அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய பொது வேட்பாளர் ஒரு தேசியத்தை மட்டுமே அடையாளம் செலுத்துவதாக தான் கூறியிருக்கிறார். அதிலே எமக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. காரணம், எமது போராட்டமானது நீண்டகால போராட்டம். சுமார் 75 வருடங்களுக்கு மேலாக எமது உரிமை கோரி போராடி வந்திருக்கிறோம். அதிலே அகிம்சை வழியாகவும் ஆயுத வழியாகவும் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நமக்கு எதுவித மீட்சியும் இல்லாத போது இந்த ஒரு
பொது வேட்பாளர் தேசிய அடையாளம் காட்டி எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எமது நம்பிக்கை இல்லை. அத்தோடு பொது வேட்பாளர் சார்பாக பல தமிழ் அரசியல் தலைவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதிலே அவர்களும் தங்களது நியாயங்களை உணர்த்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே திரு சுமந்திரன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார், தான் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே தமிழரசுக் கட்சி ஒரு தீர்மானத்தை எட்டும் என்று. அவர் தற்போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தனது ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் தமிழரசுக் கட்சியில் இருக்கிற மாவை சேனாதிராச ஐயா தமிழ் பொது வேட்பாளரின் மேடையிலிருந்து பிரச்சாரம் செய்கிறார். சிறிதரன் ஐயாவும் அதுபோல தமிழ் பொது வேட்பாளர் என்ற இதிலிருந்து பிரச்சாரம் செய்கிறார். அதுபோல் தமிழரசுக் கட்சியிலே கூடுதலான ஆக்கள் ரணில் விக்ரமசிங்க ஐயாவுக்குத்தான் ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஊடக வாயிலாக எல்லாரும் அறிந்த விடயம். அதிலே எமது மீனவர்கள் நல்ல தெளிவான நிலையில் இருக்கிறார்கள். இதுக்கு எமது மீனவர்கள் தற்போதுள்ள பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனையைத்தான் முக்கியமாக கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே எமது மீனவர்களின் நீண்டகால பிரச்சனையாக இருந்த இந்த இந்திய நிலுவை மடிப்படகினை சுமார் 5 ஜனாதிபதிகள் இருந்த காலத்திலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இதான பிரச்சனைகள் இருக்கிறது, இதை தீர்த்து தரும்படி. அதிலே யாருமே செய்யாத விடயத்தை ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் தான் செய்திருக்கிறார். அந்த வகையிலே தற்போது 75% இந்திய நிலுவை மடிப்படகுகள் கட்டப்படுத்தப்பட்டு எமது கடல் இப்போது சுதந்திரமாக எமது மீனவர்களுக்கு தொழில் செய்வதற்கு வழிவகை செய்து வந்திருக்கிறார். அந்த வகையிலே எமது மீனவர்கள் பொருளாதார ரீதியிலும் சரி, தொழில் சுதந்திரத்திலும் சரி, ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் தான் எமக்கு நல்ல தீர்வினை வழங்குவார் என்ற நம்பிக்கையிலும் வழங்கியிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் எமது மீனவர்கள் அந்த விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஐயாவுக்கு ஆதரவு வழங்குவோம்.